எனக்கு வந்து தென்காசி மாவட்டம் ஆலங்குளம். என்னோட ஒய்ஃப் நேம் வந்து பிளஸ்ஸி ஷர்மிளா. 2 நாளைக்கு முன்னாடி என்னோட ஒய்ஃபுக்கு வந்து டெலிவரி பெயின் அதிகமாயிடுச்சு. அதிகமான ப்ளீடிங் வந்துருச்சு. வீட்ல வச்சு அதிகமான ப்ளீடிங் வந்துட்டு, நாங்க என்ன ஒரு 5:10 5:15க்கு நம்ம ஆலங்குளம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிஷன் போட்டேன். பார்த்தீங்கன்னா, பிளட் அதிகமா ப்ளீட் ஆயிட்டே இருக்கு. ஆனா வந்து எந்த ஒரு ஸ்டெப்புமே இல்லாம நர்ஸ் அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க. உள்ள ஒரு 4 ஸ்டூடண்ட் நிக்காங்க. அவங்க பாட்டுக்கு பேசி உள்ள சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நாங்க அட்மிஷன் போட்டு நாங்க ஒரு 1/2 அன் ஹவர் வெளியில காத்துக்கிட்டு இருக்கோம். துணியெல்லாம் கிழிச்சு வச்சிருக்கோம். பிளட் அதிகமா போகுது அப்படின்னாங்க. துணியெல்லாம் கிழிச்சு வச்சாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லாம அவங்க பாட்டுக்கு உள்ள சத்தம் பேசிக்கிட்டே இருக்காங்க. நான் ஆனா உள்ள ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு ஒரு 40 மினிட்ஸ் தான் ஆகும். கழிச்சு உள்ள போய், "மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ளீடிங் அதிகமாகுது. நீங்க எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எதுவுமே பார்க்கலையா?" அப்படின்னு நான் கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. "பார்த்துட்டு தானே இருக்கோம். பார்த்துட்டு இருப்போம். அப்படி இல்லன்னா நீங்க வந்து தென்காசி அங்க தான் கொண்டு போணும். இது ப்ளீடிங் அதிகமானுச்சுன்னா நாங்க என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாம ஆன்சர் பண்ணாங்க. நான் அந்த அண்ணன கேட்டேன், "இது இங்க உள்ள டாக்டர் எங்க? டாக்டர் இல்லாம நீங்க என்ன சஜஷன் குடுக்கீங்க? டாக்டர கூப்பிடுங்க" அப்படின்னு. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம நான் சத்தம் போட்டதுக்கப்புறம் டாக்டர போய் கூட்டு வரதுக்காக டாக்டர கூப்பிட போனாங்க. டாக்டர் உடனே வந்தாங்க. வந்து பார்த்துட்டு ப்ளீடிங் அதிகமா போனனால, டாக்டரே கொஞ்சம் ஒரு பயந்துட்டாங்க. உடனே இந்த மாரி நீங்க வந்து தென்காசி கூட்டு போயிருங்க. திருநெல்வேலி கூட்டு போனா டைம் ஆயிரும். பேபி அதுக்குள்ள பொறந்துடும். அதனால நீங்க வந்து தென்காசி கூட்டு போங்க. அப்படி சொல்லி உடனே ரெஃபர் பண்றாங்க. ரெஃபர் பண்ணியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் 3/4 மணி நேரம் கழிச்சு தான் கிளம்பவே செஞ்சோம். அந்த அளவுக்கு அவங்க டிலே பண்ணி பிளட் எல்லாம் தொடச்சு அதுக்கடுத்து தான் நாங்க எல்லாம் கிளம்பவே செஞ்சோம். அங்க போகும்போதே ஒரு 4 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணும்போதே பெயின் அதிகமாகி பேபி வந்து வெளில வர அளவுக்கு சிச்சுவேஷன் ஆயிருச்சு. அப்ப காலெல்லாம் மடக்கி போட்டு உட்கார சொல்லி படுக்க வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொண்டு போயிருக்கு. அங்க தென்காசி ஜிஹெச் போன உடனே பேபி ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல பேபி நல்லபடியா பிறந்துருச்சு. சுகப்பிரசவம் தான். நஞ்சு கொடிலாம் நல்லபடியா தான் இருக்கு. எல்லாமே நல்லபடியா இருக்கு. பேபி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்ப கேஷுவலாவே பேபி வந்து நார்மலாவே டெலிவரி ஆயிடுச்சு. அப்போ அந்த டாக்டர் வந்து எங்களுக்கு சத்தம் போட்டாங்க. பேபி இவ்வளோ ஃப்ரீயா டெலிவரி ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்காக இங்க கொண்டு வந்தீங்க? இந்த ரிஸ்க் எதுக்காக பண்ணீங்க? பேபிக்கும் உங்களுக்கும் மூச்சு திணறல் ஆயிடுச்சு. நீங்க எதுக்காக அந்த வேலையை பார்த்தீங்க? அங்கேயே பார்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி மேடம் சத்தம் போட்டாங்க. அதுக்கடுத்து தான் இவங்க வந்து பண்ண ஒரு தேவையில்லாத ஒரு முட்டாள்தனமான ஒரு வேலையை பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. நான் அதெல்லாம் சரி ஓகே அப்படின்ட்டு இவ்வளோத்துக்கும் என்னோட குழந்தைக்கும் ஒய்ஃபுக்கும் வந்து மூச்சு விடுறதே கஷ்டமா இருக்கு. அதனால தான் நான் அடுத்த நாள் காலையில போய் நேத்து போய் ஆலங்குளம் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுத்தேன். இன்ஸ்பெக்டர் சார் வந்து கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு வந்து அது வந்து இவங்க மேற்கொண்டு எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் அங்க இல்லன்னு சொல்லி அவங்களே சொல்றாங்க. ஆனா பக்கத்துல கிராமத்துல உள்ள நெட்டூர், கதமனூர்லலாம் பார்த்தீங்கன்னா, மந்த்லி 15 to 20 குழந்தைங்க டெலிவரி ஆகுது. ஆனா ஆலங்குளம் வந்து பெரிய ஹாஸ்பிட்டலு. கிட்டத்தட்ட 3, 4 லட்சம் மக்கள் இருக்காங்க. அவ்வளோ மக்கள் இருக்க ஆலங்குளத்துல எம்பி, எம்எல்ஏலேருந்து எல்லாமே இங்க உள்ள ஆட்கள் தான். ஆனா பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்ல அப்படிங்காங்க. டெலிவரி மந்த்லி 1, 2 கூட பார்க்க மாட்டேங்காங்க. வேற வழியே இல்லாம வேற வழியே இல்லாம டெலிவரி ஆகுறது மட்டும் தான் இங்க ஆகுது. அந்த அளவுக்கு எப்ப வந்தாலும் ரெஃபர் டூ டிவிஎம்சிஹெச், ரெஃபர் டூ தென்காசி ஜிஹெச்னு சொல்லி மொத்தமா அனுப்புறாங்க. அதனால தான் நான் வந்து ஒரு பேனர் அடிச்சேன். இங்க வந்து டாக்டரும் இல்ல, நர்ஸும் இல்ல, எந்த ஃபெசிலிட்டியும் இல்லன்னு சொல்லி நான் ஒரு பேனர் அடிச்சு அங்க ஜிஹெச் முன்னாடி ஒட்டி விட்டேன். இது எதுக்காகன்னா, மக்கள் வந்து இத நம்பி உள்ள போயி, அதுக்கடுத்து கடைசி நேரத்துல வந்து கஷ்டப்பட்டு தென்காசி ஜிஹெச் போகும்போது, இப்ப என்னோட பேபி தப்பிச்சிருச்சு ஓகே. ஆனா என்னோட ஃப்ரெண்டோட பேபி ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி, என்னோட ஃப்ரெண்டோட பேபிய இவங்க இதே மாரி வச்சு திருநெல்வேலி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொண்டு போன வழியில பேபி டெத் ஆகி போச்சு. அதை எனக்கு இப்ப மெசேஜ் அனுப்பியிருக்கான். என்னோட பேபியை வந்து இப்படிதான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்ல காலையில மெசேஜ் அனுப்பியிருக்கான். இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. அதனால கண்டிப்பா வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும். அங்க வந்து டாக்டர் எப்போ போனாலும் டாக்டர் இருக்க மாட்டாங்க. அந்த டாக்டர்கிட்ட கேட்டா நான் கைனகாலஜிஸ்ட் கிடையாது, எனக்கு இது பார்க்க முடியாது அப்படிங்காங்க. அப்போ அவ்வளவு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு நார்மல் டெலிவரி பண்றதுக்கு ஒரு டாக்டர் இல்லைன்னா, டாக்டர் உண்டான் கேட்டா சங்கரங்கோயில் அனுப்பி விட்டாங்க அப்படிங்காங்க. அப்போ அங்க ஆலங்குளத்தை வந்து அப்ப தண்ணி தெளிச்சு விட்டு மூடி வச்சிட வேண்டியதானே? எதுக்கு அவங்க அதை யூஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால கண்டிப்பா கவர்மெண்ட் நல்லா நடவடிக்கை எடுக்கணும். இதே மாதிரி சுச்சுவேஷன் யாருக்கும் நடக்கக்கூடாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.